மேல்வத்து மலைக்குங்க. நம்ம வந்து மலைக்கு தான் போகிறோம், சென்டரில் போகிறோம். அது அங்கே ஒரு வெள்ளையாக ஒன்று தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அங்கே தான் நம்ம போகிறோம். படியேறி போனோம். படியேறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மலை பாதை தான். இந்த பக்கம் மலை மண், ஆனால் மேடு பள்ளமாக இருக்கும் ஃபுல்லாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானைலாம் வருமா 3 மணிக்கு மேலே மலையிலேருந்து இறக்கிடுவாங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு மணிக்கு கிளம்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுத்தமாக இருக்கும் தான். நம்ம கார் கூட எடுத்துகிற 2 வீலரில் வந்த வண்டி விடுறதுக்கு இடம் இருக்காதுன்னு பார்த்தா வெறும் சோடின்னு இருக்குது. யாருமே இல்லைங்க. போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே உள்ள மலைக்கு அலோடு இருக்கா இல்லையான்னு. அது கூட தெரியல. நாங்கள் மட்டும் தான் 2 வீலரில் போகிறோம். போயிட்டு மலை அடிவாரத்தில் பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போகும்போது கீழே வந்து பிள்ளையார் கோயில், அங்கே சாமி கும்பிட்டு தான் வேலைக்கு போனோம். நாங்கள் யாருமே இல்லை, நாங்கள் தான் போகிறோன்னு நினச்சிங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ காரு, எவ்வளோ பைக்கு நிறையா இருக்குங்க. எல்லாம் மேலே போயிட்டாங்க வருகுது. இப்போ கொஞ்சம் பேர் போகிறாங்க. நமக்கு பயம் இல்லை, நம்ம தைரியமாக மலை ஏறலாம். எல்லாம் மேலே தான் இருக்காங்க. மயில் ஃபுல்லாக சுற்றி கத்துது. இங்கே தோகை விரிக்குது மயில். மயிலை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேங்க. எங்கே பாருங்களேன், ஒரு மயில் தோகை விரித்து சூப்பராக ஆடுது, சுற்றி சுற்றி வருது. மழை வரப்போகுது. ஆமாம், மழை வரும்போது தான் மயில் வந்து தோகை விரிக்கும். கீழே வந்துட்டு பிள்ளையாரை கும்பிட்டு பூவு விளக்கு கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு மலை ஏறிட்டுங்க. பாருங்கள், பாதை வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சதுனால இந்த மாதிரி கல் மாதிரி மண்ணெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. வெறும் கல் இந்த மாதிரி தான் இருக்கும். வரவங்க கொஞ்சம் பார்த்துவாங்க. நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம், வழியெல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும், எப்படியும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால் பார்த்து பொறுமையாக தான் போகணும். இதுக்கே மூச்சு வாங்குது, நடக்க முடியல. ஏன்னா இப்படி தான் ஏறுதுங்களா, நமக்கு வந்து அப்படி தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா டவுன் பாருங்கள் எப்படி வரும், மேலே ஏறுது. அதனால் மூச்சு வாங்குது. இல்லை 1 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. இன்னும் நம்ம மேடே ஏறலை, இன்னும் போக போக தான் மேடு. ஓரளவுக்கு வந்துட்டுங்க, படிக்கிட்ட வந்துட்டோம். படியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் மேலே போகிறதுக்கு. ரோடு நல்லா இருந்தால் தெரியாது நமக்கு, மேடு பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறி வர்றது கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது, வந்துட்டோம் மேலே. ஒரு 20-30 படி தான் இருக்கும். இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து பொன்னுத்தம்மன் மலை, ஆனால் வரப்பாளையம். நீங்கள் கூகுள் மேப்பில் வரப்பாளையம் பொன்னுத்தம்மன் போட்டிங்கன்னா கரெக்டாக இங்கேயே கொண்டு வந்து உங்களை விட்டுடுங்க மலை அடிவாரத்தில். மேலே கூட்டம் நிறையா இருக்காங்க, போய் பார்க்கலாம். இங்கேருந்து மேலே வரணும். மறுபடியும் வந்து சாமி இருக்கிறது வந்து கீழே தான். இங்கே தாங்க தண்ணி நிறையா வரும். தண்ணி ஃபுல்லாக மழை பெஞ்சப்போ அவ்வளோ தண்ணி வரும். இப்போ தண்ணி இல்லை, மழை இல்லைன்றதுனால தண்ணி இல்லை. இந்த அரச மரத்தை சுற்றி வரத்துக்காகவே இங்கே உள்ள சுற்றுறாங்க. மரத்தை சுற்றி பிள்ளையார் சுற்றி கம்பி வெளி போட்டு சுற்றி வரத்துக்கு நல்லா இடம் விட்டு சிமெண்ட்டை போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம வேண்டுதலுக்காக இங்கே 108 முறை சுற்றுறதுனால இந்த அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துக்குறாங்க. இங்கே யானைலாம் வந்து போயிருக்குங்க இவ்வளோ மேலே. யானை சாணி பாருங்கள். வா போலாம் வீட்டுக்கு.
பொன்னுத்தம்மன் சாமி வந்து இந்த மலை குகைக்கு உள்ளதாங்க உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே வளைஞ்சு தான் போனோம். 4 பேர் 5 பேர் போகலாம். உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வந்து நட்சத்திரம் பேரெல்லாம் சொன்னால் அர்ச்சனை பண்ணுறாங்க. உள்ளவே 2 ஐயருங்க உள்ளே இருக்காங்க. நல்லா உட்காந்து பூஜை பண்ணிட்டு வரலாம். இந்த மலைக்கு சென்டரில் ஒரு பள்ளமான இடத்துல ஒரு இயற்கையான இடத்துல ரொம்ப அழகான பொன்னுத்தம்மன், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால அன்னதானம் இருக்குது. நம்மள மாதிரி வரவங்க வந்து வேண்டுதல் வச்சு அன்னதானம் செஞ்சு வர மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. இதுதாங்க நம்ம கீழேருந்து ஏறி வந்த பாதை. ஃபஸ்ட்டு கரடு முரடாக வந்தாலும் மேலே வரும்போது படியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இறங்கி போகிறதுக்கே மனசு இருக்காதுங்க. நல்ல ஒரு ஆனால் காற்று இப்போ இல்லை. ஆனால் நாங்கள் நிறைய முறை வந்தப்போ வந்து ரொம்ப ஒரு இயற்கையான சூழ்நிலை வந்து காற்று சில்லுன்னு இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல அமைதியான இடம். மலை ஏறி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. பின்னாடி பார்த்தீங்களா அந்த மலை வந்து எப்படி இருக்குது. மேகம் வந்து இப்போ தான் ஃபுல்லாக இறங்குது மலையில். இன்னும் 1 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த வெயில் கம்மியாகும், மழையே தெரியாதுங்க. அந்தளவுக்கு வந்து மேகமூட்டம் ஃபுல்லாக இறங்கிடும். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பக்கத்தில் இருந்தாவோ இல்லை இந்த பக்கம் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தாவோ இந்த கோயிலுக்கு வந்து மறக்காமல் வந்துட்டு போங்க. ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். சக்தியுள்ள வந்து பொன்னுத்தம்மன் கோயில். நீங்கள் வந்துட்டு போங்க. எந்த வேண்டுதல் வச்சாலும் அப்படியே நடக்கும். நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம்.